தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி சென்றுள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ், தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி ஆகியோர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். துன்பப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டி அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு அதை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எனவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் உங்களுக்கு பாதுகாப்பான அரசு என்பதை அதிமுக ஆட்சி காலத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 2 வருடம் 8 மாத காலம் ஆகிறது. விவசாயிகளுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியில 50 ஆண்டு காலம் நம்முடைய நீருக்காக போராடி வந்தோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இதேதான் புரட்சி தலைவர் அம்மா காலம் வரை சட்ட போராட்டம் நடத்தினோம். அதற்கு தீர்வு கண்டது அதிமுக அரசாங்கம். உச்சநீதிமன்றத்திலே விவசாயிகளுக்கு நீதியை பெற்றுத் தந்தது, நீதி நிலைநாட்டப்பட்டது. விவசாயிகளுக்கு அவருடைய உரிமையை பெற்றுத் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உச்சநீதிமன்றத்திலே ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் எவ்வளவு என்பதை நிர்ணயிக்கப்பட்டு தீர்ப்பை பெற்றுத் தந்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடைபிடிக்கிறது. அதே போல விவசாய நிலங்கள் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் இருந்த குறைந்து போயிருந்த விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளை பாதுகாக்கின்ற வண்ணமாக, அவருடைய விளைநிலங்கள் பாதுகாக்கின்ற வண்ணமாக நீத்தை எடுப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசு விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை பெற்றுத் தந்ததும் அதிமுக அரசாங்கம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை விவசாயிகள் கழித்து வேளாண் பணிகள் மேற்கொள்ள, விவசாயிகள் செழிக்க, விவசாய தொழிலாளருடைய வாழ்க்கை ஏற்றம் வர கடுமையாக உழைத்த அரசாங்கம். அதன் மூலமாக மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கப்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். இன்றைய தினம் எவ்வளவு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சோதனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஒன்றுதான் வழி. இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே விடியா திமுக அரசாங்கத்திற்கும், விடியா திமுக ஆட்சிக்கும், திராவிட மாடல் ஆட்சிக்கும், திமுகவுக்கும் ஒரு முடிவு கட்ட தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும். மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு, திமுக கட்சிக்கு இந்த தேர்தல் மூலமாக ஒரு சமட்டி அடியை நீங்கள் கொடுக்க வேண்டும். மக்களை ஏமாற்றுகின்றால் இப்படிப்பட்ட நிலைமைதான் வரும் என்பதை அந்த கட்சிக்கு உணர்த்துகின்ற தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைய வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளருக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும், அறிவிச்சர் காமராஜர் அவர்களுக்கும், இங்கே வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் நீங்கள் என்னுடைய மனமார பாராட்டுகளை தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரவு பாராமல் உழைத்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அடித்தளம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.